உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல கோல் செட் பண்ணிட்டீங்க. ஆனா அது எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல. ஜிம்ல போய் ஜாயின் பண்ணணுமா? இல்ல என்ன எக்ஸர்சைஸ் பண்ணணும்? டயட் வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? சோஷியல் மீடியாலாம் வந்துட்டு இப்ப ஏகப்பட்ட பேர் நெறைய விதமான டயட்லாம் சொல்றாங்க. அது எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? எது சாப்பிட்டா நமக்கு வேலை செய்யும்? வெயிட் லாஸ் ஆகும்? எதெல்லாம் வந்துட்டு நமக்கு வெயிட் கெயின் ஆக வச்சிரும்? இல்ல உடம்புக்கு வந்துட்டு எதெல்லாம் கெடுதல்? இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்க மனசுல ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வெயிட் லாஸ் பத்தி எதுவுமே தெரியல அப்படின்னாலும், உங்க உடம்புல இந்த ஃபேட் பர்னிங்க நல்லா அதிகம் பண்றதுக்கு, இந்த உடம்பு கொழுப்ப நல்லா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, இந்த 3 ஸ்டெப்ஸ்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 3மே வந்துட்டு ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான். நீங்க வந்து இதுக்கு ரொம்ப பணம் செலவு பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. உங்களோட நேரத்தை இதுக்காக செலவு பண்ணீங்கன்னாவே போதும். ஸோ இந்த 3யும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஒரு மாசத்துலயே உங்களால நல்ல ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். வெயிட் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சதுன்னா, அதுக்கப்புறம் நம்ம மெதுவா வந்துட்டு டயட்டுக்குள்ளலாம் போனோம்னா போதும். இல்ல வந்துட்டு டயட் கூட நம்ம பெருசா ஒண்ணும் ஃபாலோ பண்ண போறது கிடையாது. ஸோ முதல் விஷயம்னு பார்த்தீங்கன்னா, காலைல எழுந்திருச்சு என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்கீங்கன்னா, வீட்டுக்கு வெளியில போயிட்டு ஒரு 15 நிமிஷமாவது நடங்க. நல்லா வந்துட்டு மூச்சு வாங்குற அளவுக்கு ஒரு 20 to 30 நிமிஷம் கூட உங்களுக்கு முழங்கால் வலிலாம் எதுவுமே இல்லன்னா, நீங்க தாராளமா நடக்கலாம். ஸோ காலையில நேரத்துல எதுவும் சாப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த மாரி நடக்கும்போது, உங்க தசைகள்லயும், கல்லீரல்லையும் வந்துட்டு ஸ்டோரா இருக்கிற சர்க்கரை என்ன ஃபார்ம்ல ஸ்டோரா இருக்கும்னா, கிளைகோஜனா கன்வெர்ட் ஆகி ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ உடம்பு அந்த ஸ்டோர் ஆயிருக்கிற அந்த தேங்கி இருக்கிற கிளைகோஜனை பிரேக் டவுன் பண்ணி அதுல இருந்து கிடைக்கிற சர்க்கரையை தான் வந்துட்டு இதுக்காக யூஸ் பண்ணிக்கும். ஸோ வெயிட் லாஸ்ல மிகப்பெரிய பிரச்சனை ஏற்கனவே என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சேர்ந்திருக்கிற கொழுப்பையும் கிளைகோஜனையும் யூஸே பண்ணாம நம்ம மேலும் மேலும் பசிக்குதுன்னு சொல்லிட்டு 3 வேளையும் சாப்பிடுவோம். ஆனா அந்த சாப்பிட்ட உணவெல்லாம் வந்துட்டு உடம்புல ஸ்டோரா இருக்கு. அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே மெனக்கெட்டு இருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி தினம் காலையில் நீங்க நடக்கும்போது உடம்புல ஸ்டோரா இருக்கிற சர்க்கரை நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ அடுத்து நீங்க சாப்பிடுற உணவு கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் அது வந்துட்டு இந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆயிடும். ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல பேலன்ஸ் கிடைக்கும். வெயிட் வந்துட்டு அதிகமும் ஆகாது, வெயிட் லாஸும் நல்லாவே ஸ்டார்ட் ஆகும். உங்களோட ரத்த சர்க்கரை அளவுமே நல்லா ஸ்டேபிளா மெயின்டைன் ஆகும். நீங்க தினமும் காலையில இந்த மாதிரி நடந்தீங்க அப்படின்னா. அடுத்து 2வது விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க காலையில நடக்கிறது ஓகே. நடந்து முடிச்சுட்டு இன்னைக்கான என்னோட வாக்கிங்கும் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. நான் இவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்துட்டு கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாள் ஃபுல்லா உட்காந்துட்டே இருக்காதீங்க. நீங்க வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, ஹோம் மேக்கரா இருந்தாலும் சரி, நாள் ஃபுல்லா வந்துட்டு உட்காந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்க உடம்புல இந்த எனர்ஜி வந்துட்டு அப்படியே ஸ்டாக்னண்டா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாள் ஃபுல்லாவே உங்க உடம்ப ஆக்டிவா வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. அரை மணி நேரத்துக்கு மேல எந்த இடத்துலயும் உட்காராதீங்க. சும்மா எழுந்திருச்சு கொஞ்சம் தூரம் நடந்துட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காருங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு எழுந்திருச்சு போங்க. நீங்க போன்ல அலாரம் வச்சு போய் தண்ணி குடிச்சா கூட ஓகே. அடிக்கடி கண்டிப்பா எழுந்து நடங்க. மாடிப்படி ஏறி முடிஞ்சதுன்னா நல்லாவே ஏறி இறங்குங்க. வெளியில வந்துட்டு கடைக்கு பக்கத்துல தான் போகணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நடந்து போக முயற்சி பண்ணுங்க. இல்ல சாயங்கால நேரத்துலயுமே உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா ஒரு 10 நிமிஷமாவது போய் நடந்துட்டு வாங்க. இல்ல தூங்கத்துக்கு முன்னாடி டைம் இருந்ததா அப்பவும் நீங்க போய் நடக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க உடம்ப அசைவிலேயே வச்சிருங்க. நீங்க எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கீங்களோ உங்க உடம்புல அந்த அளவுக்கு எனர்ஜி வந்துட்டு நல்லா யூஸ் பண்ணிக்கும். 3வது விஷயம்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் தான் ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங். ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங்னா வந்துட்டு நம்ம ஜிம்ல போய் வெயிட் லிஃப்ட் பண்ணணும், எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. வீட்லயே பண்ணக்கூடிய நிறைய எக்ஸசைஸ் இருக்கு. நீங்க யோகா பண்ணலாம். யோகா மூலமாவே நல்லாவே ஸ்ட்ரென்த் வந்துட்டு பில்ட் பண்ணலாம். இது மாதிரி ஸ்ட்ரென்த் ட்ரெயினிங்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல வந்துட்டு கொழுப்பு அதிகமா ஸ்டோர் ஆயிருக்கும் இல்லையா? அந்த கொழுப்பை உடம்பு எனர்ஜிக்காக யூஸ் பண்ணிக்கும். அதே நேரம் உங்களோட தசைகள் வந்துட்டு நல்லா பில்ட் ஆகும். ஸோ நீங்க ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா புரோட்டீன், புரதம் வந்துட்டு தேவையான அளவு எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்துட்டு இதை பண்ணும்போது தசைகள் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். உடம்புல வந்துட்டு கொழுப்பு ஸ்டோரேஜ் நல்லாவே கம்மியாகும். ஸோ நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான இந்த 3 விஷயம்தான். காலையில ஒரு 15 to 20 நிமிஷம் நடங்க. அதோட மட்டும் நிறுத்தாம நாள் ஃபுல்லா நடந்துகிட்டும் அசைஞ்சுக்கிட்டும் இருங்க. ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல சும்மா எங்கேயுமே உட்காந்துருக்காதீங்க. ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங் மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த 3 விஷயத்தையும் ஆரம்பிச்சிங்க அப்படின்னாவே உங்கள் உடம்புல கொழுப்போட அளவு நல்லாவே கம்மியாகிறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு 20-30 கிலோ எடுத்தோன்னு குறைஞ்சிரும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னே தெரில அப்படின்னா இந்த 3 விஷயத்த பண்ணீங்கன்னாவே உங்கள் உடம்புல ஹார்மோன் ப்ரொடக்ஷன்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகும். நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களால் இன்னும் நிறைய வந்துட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்க்கு போக முடியும். டயட் நல்லா வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண முடியும். கிரேவிங்ஸ் எல்லாம் நல்லாவே கம்மியாகும். ஸோ கண்டிப்பாக இந்த 3 விஷயத்த ஃபாலோ பண்ணி பாருங்க. குறைஞ்சபட்சம் ஒரு மாசமாவது ட்ரை பண்ணுங்க. உங்க ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஸோ வெயிட் லாஸ் பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய சந்தேகங்கள்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் நான் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஃபாஸ்டிங் பற்றி போட்டிருக்கேன், டயட் பற்றி போட்டிருக்கேன், எக்ஸசைஸ் பற்றி போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள்.
இதுலயே வந்துட்டு உங்களுக்கு நல்ல வெயிட் லாஸ் உங்களால பண்ண முடியும். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.